வந்த ஐஸ்வர்யத்தை பக்தர்கள் என்ன பண்ணுவாங்களா, அப்படியே சுவாசினிக்கு நல்ல வேதம் படித்தவங்களுக்கு தர்மசாலை எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்பாங்க. மறுபடியும் ஐஸ்வர்யம் வரும், மறுபடியும் இதை செய்வாங்க, மறுபடியும் ஐஸ்வர்யம் வரும். புனரபி 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 வந்துட்டே இருக்கும். என்ன சுவாமி ஐஸ்வர்யத்தை பற்றியே பேசுகிறீங்களே, விவாகத்தை பற்றி பேசணும். ஐஸ்வர்யம் வந்துட்டால் தானே விவாகம் பண்ண முடியும். விவாகத்துக்கு செலவுக்கு பணம் எங்கே போவ, அது நடக்கணுமோ இல்லையோ. நல்ல பெண்ணா கணவனுக்கும் நல்ல பையனா மனைவிக்கும் கிடைக்கும், இப்போ பொம்மநாட்டி பசங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா. இதை கண்ணால் இன்னைக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த அட்சதையை கொண்டு போய் வச்சுக்கோங்க. அட்சதை தான் ரொம்ப முக்கியம். சௌபாகியமாக இருக்கிறதுக்கு தான் சௌபாகிய பூஜை, ஸ்ரீசக்கர சௌபாகிய பூஜைன்னு இதுக்கு பேர். ஸ்ரீசக்கர சௌபாகிய பூஜைன்னு பேர்.